ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 20 வருஷம் கனவு, இது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அவரை பார்த்தது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக தான் இருந்தது அவரை பார்த்தது. பேச்சு கூட சரியா வரல, ரொம்ப பதட்டமாக இருக்குது அவரை பார்த்தது. இல்ல அப்படிதான் தெரிஞ்சது ஒரு ரீசன் போட்டோஸ்ல. பட் இப்போ நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ ஃபேரா இருக்காரு. சீரியஸா அதை டிஸ்கிரைபே பண்ண முடியல, அவ்வளோ அழகா இருக்காரு அவர் நேர்ல பார்க்க. பெண்கள் தான் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டே பெண்கள் தான். கண்டிப்பா அவர் வந்து எங்களுக்கு சேஃப்டின்றது ரொம்பவே இருக்கும். கண்டிப்பா தளபதி வரணும், வருவாரு, வர வைப்போம். கண்டிப்பா ஜெயிப்பாரு, வர வைப்போம். இருக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு, சப்போர்ட் இருக்கு. நீங்களே பாத்தீங்களே, தெரிஞ்சிருக்கோமே மக்கள் சப்போர்ட். கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் இருக்கு, கண்டிப்பா வருவாரு. குழந்தைங்க அவருக்கு அப்பத்துலேருந்தே ஃபேன்ஸ். அப்படி இல்லைனாலும் நம்ம குழந்தைங்கன்னு பார்த்தோம், பெரியவங்களும் எவ்வளோ எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, இளைஞர்ஸ் யூத்ஸ் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. கண்டிப்பாக அது ஓட்டாக மாறும், மாறாமல் போக வாய்ப்பே இல்லை. அவங்க இன்னுமே வந்து ஜெயலலிதா மேம், கருணாநிதி சார் அவங்களோட இதுவிலே இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் இதுவில் பார்க்கல. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே டிவிகேக்கு தான் சப்போர்ட், தளபதிக்கு தான் சப்போர்ட். இவங்க இன்னுமே மேம் ஜெயலலிதா மேமும் இவர் கருணாநிதி சாரோட இதுவிலே இருக்காங்க. அவங்களும் மாறினா நல்லா இருக்கும். பட் நிறைய வயசானவங்களே தளபதிக்கு ஏன் பிள்ளைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் இருக்காங்க, நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. அப்படி இல்லை, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இத்தனை வருஷம் போட்டீங்க, என்ன ஆச்சு? பெருசா எதுவும் நடக்கல. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, எங்க தளபதிக்கு ஓட்டு போடுங்க, எங்க தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு மாற்றம் ஏற்படட்டும். வர ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். நல்லா இருக்கு. ஜனங்களோட வந்து நிறைய அவருக்கு ஆதரவு இருக்கு. இந்த முறை அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னு சொன்னால், ஆளுங்கட்சி மேலே ஜனங்களுக்கு வந்து தீராத ஒரு கோபம். இது வந்து இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. அதனால தான் அவருக்கு அதிகமான ப்ளஸ் பாயிண்ட்டு. போன முறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 65% தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் இந்த முறை 95% வந்து எல்லா எலெக்ஷனில் ஓட் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் அவருக்கு தான் இது வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 95% ஓட்டு அடிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா முழுக்க விஜய் சார் தான். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. விஜய் சார் வந்து இந்த முறை கம்பல்சரியாக யங்கஸ்ட் மனசை அதிகமாக கவர் பண்ணியிருக்காரு. யங்கஸ்ட் ஓட்டு மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 43% சொல்லியிருக்காங்க. அந்த 43% விஜய் சாருக்கு தான் ஓட்டு விடும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. மற்ற கட்சிக்காரங்களோடைய அதிகமாக ஓட்டு வாங்குவார நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும்னு யங்கஸ்ட் எல்லாம் விரும்புகிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க, நானும் விரும்புகிறேன். விஜய் மேலே அந்த அளவுக்கு இல்லை. அதான் அதுக்குன்னு சொல்லணும் உங்ககிட்ட. ஆளுங்கட்சி மேலே அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு ஜாஸ்தியாக. மக்கள் வந்து எதிர்ப்பு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாய்லெட் சுத்தம் இல்லை, க்ளீன் இல்லை. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் பார்சல் கொடுத்தா ஒரு ஸ்கேனிங் மிஷின் இல்லை. 2026 இருக்கிறோம். நம்ம என்ன மாடல் அரசுன்னா புதிய மாடல் என்ன மாடல் சொல்லிட்டு, அதனால் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வரல, இன்னும் சரியாக பண்ணலன்னு சொல்ல வரேன். நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வரல. அவங்க கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை காப்பாற்றிருக்காங்க அவங்களே மேடையில் சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்கட்சி குறை சொல்ல வரல, நம்ம என்ன இனிமேல் மாற்றம் செய்ய போகிறோன்றத சொல்ல வரோம். அதுதான் மெயின். இனிமேல் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு என்னென்ன வசதிக்கு எதிர்பார்க்குறாங்க, அவங்க கட்டுற வரி பணத்துக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுதான் மெயின். அவங்க என்ன செய்கிறான், இவங்க என்ன சொல்கிறான், நம்ம வந்து எந்த கட்சியும் பற்றி குறை சொல்ல வரல. இனிமேல்ட்டு எப்படி இருக்கணுன்றதை முடிவு பண்ண வேண்டியது யங்கஸ்ட். இளைஞர் கையில் தான் ஆட்சி, இளைஞர் கையில் தான் எல்லாமே இருக்குது, நாடே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இளைஞர்கள் ஃபுல்லாக விஜய் சார் பக்கம் இருக்காங்க இன்றைக்கி. என்னன்னு சார் என்ன? ஆமாம், மகளிருக்கு பாதுகாப்புன்னா எல்லாருக்கும் இல்லை சார். நிறைய கற்பழிப்பு நீங்களே பார்க்குறீங்க, நீங்களாம் மீடியாவில் இருக்கீங்க. எவ்வளோ கற்பழிப்பு சேனல் பார்க்குறீங்க. கோயம்புத்தூரில் போயிட்டு அந்த பொண்ணு கற்பழிச்சிருக்காங்க. ஏன் 11 மணிக்கு நீ வெளியே வந்து கேட்குறாரு எஸ்வி சேகரபுரம். ஏன் 11 மணிக்கு வெளியே வரணும்? ஏன் வரணும்? அவெல்லாம் 7 மணிக்கெல்லாம் கவுசாரத்துக்கு உட்காந்துக்கணுமா? பாதுகாப்பை பற்றி பேசுனா 11 மணிக்கு ஏன் வரேன் வெளியே வரேன்னு கேட்டால் அப்போ பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். அது ரொம்ப தப்பாச்சு கேட்குறது. அது மாத்திரம் இல்லை, ஒன்று என்ன கேட்டீங்க? விஜய் வந்தா அப்ப இதெல்லாம் திருத்துவாரு செய்வாருன்னு சொல்றீங்களா சார்? விஜய் வந்தா இதெல்லாம் திருத்துவாரா செய்வாரான்னு சொன்னா 50 ஆண்டு காலம் நீங்க நின்று ஒன்னுட்டையும் கழட்டல, இன்னும் வரவே இல்லை. இவர் வந்தா செஞ்சிருவானா? பொண்ணுக்கு இதான் வேலையா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் போயிட்டு ஒரே விஜய் பாதுகாப்பு தருவாரா? முதல்ல யோசனை பண்ணி பேசுங்க.
ஏன் சொல்ல வரேன்னா 50 ஆண்டு காலம் நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன இன்னும் காலடி கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ளே அறிவாலயத்தை அஸ்திவாரமாக ஆடுது பற்றியா? ஏன் எந்த கட்சியும் சாராத நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் விஜய்னு ஒரு பேரை கேட்டாலே, ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு பேரை கேட்டாலே அறிவாலயமுடைய அஸ்திவாரமாக ஆடுதாங்க. ஏன் ஒவ்வொரு மினிஸ்டர் 2500 கோடி அடிச்சு வச்சுக்கிறீங்க? போடுங்க பாப்போம் என் மேலே கேஸை. இல்லைடான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே இருக்கிற சேகர் பாபு மேலே கேஸ் இருக்குது, லால்குடி நேரு மேலே கேஸ் இருக்குது, லால்குடி நேரு 2500 கோடி அடிச்சுக்கிறான்னு சிபிஐ கேஸ் இருக்குது. நல்ல பாயிண்ட் ஞாபகப்படுத்திட்டீங்க. அருமை தலைவர் முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல மனிதர். ஏன் சொன்னால் சாரோட கார் வேல்யூ வந்து 4 crores, ஆனால் சாருடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்தா 3 crores. அதான் தமிழ் புரியாத கூட சிரிப்பான் பொழுது. அது நல்ல கேள்வி சார். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வாட்ச்மேன் வேலை செய்கிற 5000 சம்பளம் வாங்கி வச்சுருப்பாரு, ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கே சிஎம் 10,000 தான் வச்சுக்கிறார். எவ்வளோ காமெடியா இல்லை? செம்ம காமெடியா இல்லை? இதையும் தேர்தல் கமிஷன் வந்து எடுத்துக்கிட்டு சைன் போட்டு அவர் எலெக்ஷன் நிற்க வைக்கிறாங்க. இதை வந்து தேர்தல் கமிஷனை சொல்லணும். நம்ம என்னன்னு நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணுறீங்க? பணம் எடுத்துன்னு போகிறவங்கலாம் ஜனவரி பிப்ரவரி மாதமாக போயிட்டான். ஏப்ரல் மாதம் வந்து இங்கே போகிற வண்டிகள்லாம் மடங்கினேன். ஏய் அதை கழிட்டு இதை கழிட்டு நான் அப்படியே சட்டியை தூக்கி காமிச்சிட்டேன், பார்த்துக்கிட்டேன். டப்பா தரேன். எப்போ பணம் எங்கே போகுது உங்களுக்கு தெரியாதா? எந்த கட்சிக்காரன் எப்போ பணம் அனுப்பிச்சான்னு உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபா அனுப்பப்பட்டதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை நியூஸே இருக்குது. அது ஜனவரி மாதம் எண்டிலே போயிடுச்சு, பிப்ரவரி எண்டிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் என்ன பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டானுங்க துப்பாக்கி தூக்கிட்டு. स्टॉप करो गाड़ी, स्टॉप करो, गाड़ी ओपन करो, क्या करो नहीं है, गाड़ी ओपन करो அப்படின்றான். ஸோ இவங்களுக்காக ஹிந்தி வர கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஹிந்தி எதிர்ப்பில் போராட்டவங்க நாடகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஹிந்தி எதிர்க்க சொல்லிட்டு யாரும் ஹிந்தி எதிர்க்கவே இல்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க? நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? என்ன பண்ணணும்? மத்திய அரசை கேள்வி கேட்கணும், எதிர்க்கணும், தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமையை வாங்கி தரணும். இவங்க வாங்கினது மொத்தம் சம்திங் கட்டிங். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா சொல்லுங்க சார். லஞ்சமே இல்லாத ஆட்சியை செய்வேன்னு சொன்னார்னா அது முயற்சி பண்ணணும் சார். முயற்சி பண்ணி வழி விடணும், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், பொதுமக்களை நீங்களாம் கோஆப்ரேட் பண்ணணும், அப்போ தான் செய்ய முடியும். ஏன் செய்யலைன்னு கேட்கக்கூடாது. இந்த வந்தவொடனே ஸ்டாலின் தான் வர்றாரு, இது தான் தரப்போறான்னு சொல்லி 1000 ரூபா கொடுக்க வேண்டிய இருமா இப்போ தான் உட்காந்துக்கிறேன் இப்போ கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்டார் ஒரு நாள். அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தான் கொடுப்பாரு. அந்த மாதிரில 8000 ரூபா கூப்பன் கொடுத்தவொடனே ஜனங்க இருமா அடுத்த மாதம் வாங்கி தரேன். அம்மா ஃப்ரிட்ஜு இல்லை ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜுடைய விலை 18,500 ரூபா இன்றைக்கி வாங்க போல. என்ன 8000 ரூபாய்க்கு என்ன கொடுப்பான்? கிடையாது. 8000 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் கூட வாங்க முடியாது. அது 25,000 ரூபா. ஒரே ஒரு அந்த மிக்சி வாங்கலாம் சார் 4000 ரூபாய்க்கு. அதை எங்கே வாங்கணும்னு சொல்லலை, எங்கே கொடுப்பான்னு சொல்லலை, கூப்பன் தருவான். அப்போது அதை அடிச்சுக்கிட்டு 4 பேர் சாவணும் பாரு கியூவில் நின்றுக்கிட்டு.